சட்டி வரல, சட்டி போனவனு காணோம். ஒரு காற்று பிடிக்கிறவன் ஒரு வண்டி எம்டி ஆகிறப்ப எடுத்து வரக்கூடாது. வண்டி லோடில் நிற்கிறப்ப காற்று பிடிப்பாங்க. சின்ன பையன், அறியாத வயசு அவனுக்கா எல்லாமே பண்ணி விடுவான். என்ன நினச்சி நிற்கிறீங்க நீங்கள்? தோப்பு பதமாக இருக்குதா? போய் பார்த்துட்டு வந்தியா? தோப்புலாம் பதமாக இருக்குது. இன்னைக்கு கூட காஞ்சி போயிடும். தோப்பில் ஒன்றும் இல்லை, நல்ல பாம்பு பைப்பு தான் நிறுத்தி நல்லா ஒரே மட்டமாக நுணுக்கிட்டு வந்துடு, வேலை முடிஞ்சு போயிரு. எப்படி அது ஒரே தோப்பில் வந்து ஒன்றுமே இல்லை. ஏதோ 5 மணி நேரம் ஓடுமா? 5 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம். எங்கே? கறிப்பட்டறை காலையில் இருக்குது அந்த தோப்பு தான். ஓ, வளர்த்தி மரமா? அடா அந்தான பிட்டு இன்னொருத்தர் காட்டுக்குது. அதை குத்தகைக்கு ஓட்டி என்னடா பண்ணுறாரு அவரு? இவரெல்லாம் ஓட்டல, காட்டுக்கார ஓட்ட சொல்லிக்கிறாராமா? ஓகேன்பா. தோப்பு தான் இன்னைக்கு ஒரு வளர்ந்த கட்ட தோப்பு தான் ஓட்ட போகிறோம். அது 415. எங்கடா ஏர் டூம் காணா? அது வச்சுட்டு ஓட்டினா என்ன இதுங்கிறாரு. சொன்ன மாதிரி இதை எதுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கிறீங்கடா. ஏர் டூமு இதெல்லாம் கழட்டி எஞ்சிடணும். என்ன இன்னமா கழட்டுற? இல்லையாப்பா சரி சாமி. பெட்டை கழட்டி வச்சு எடுத்து மாட்ட வேண்டியதுதான். ஏய், அதை எடுத்து மாட்டுறா. அது என்ன வேக்காட்டு காலத்துல இருக்குது, குளிர் காலத்துல இருக்குது காயறதுக்கு. அது எடுத்து போட்டால் காஞ்சிட்டு கிடக்குது. வாட்டி ஸ்டார்ட் பண்ணால் இலக்கிற காற்றுல காஞ்சி போயிடும். இது காய வைக்கிறதுக்கு 2 நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி இருக்க முடியா? அது வேற மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குதுண்ணா. ஏன் ஊட்டிக்கு போகணும்னு தோணுதாம்மா போனது? ஏதோ ஒன்று சொன்னா வச்சுக்கங்க, அந்த மாதிரி இருக்க முடியா? எல்லாம் வேலை இல்லை. மழை பெஞ்சு கொட்டை கொட்டையாக தண்ணி போகுது. அது கூட வீட்டில் போட்டு வந்துருமா? எப்படி இன்னொரு நாள் போகத்தான் போகிறேன். 36 பிளேடுக்கு 415 கரெக்டு. அன்றைக்கி ஒரு வண்டி பார்த்தீங்களா 265 எவ்வளோ சூப்பராக ஓடுது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த 415 ஏன் ஓடாது சொல்லுங்க போல? ரொட்டேட்டருக்கு களத்துக்கு ஓடாது. ரொட்டேட்டருக்கு வந்து லைட்டாக தூக்கி கொடுத்தா கூட ஃப்ரீயாக ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடுதில்லை. அதெல்லாம் பெரிய விஷயம். மாப்பிள்ள ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிடுவியா? அங்கே கனெக்ட் பண்ணுமா? இப்போ ப்ளூடூத் கனெக்டடு சொரி இப்படி மாட்டிவிட. அப்படியே கனெக்டட் சக்சஸ்ஃபுல். இன்னும் அந்த பிரச்சனை முடியலையா? மாப்பிள்ள இன்னைக்கு என்ன கொஞ்சம் அழகா இருக்கிற? பிச்சில் விழுந்துட்டு வந்தல அன்னைக்கு. கையறக்கி விட்றா. கையறிக்குண்ணா. போ கொஞ்சம் பேக்ல இருந்த 2 வாரம் கமிட்டி வெளில எடுத்துக்கலாம். யா இன்னும் முன்னாடி கமிச்சு இருக்கணுமா? முன்னாடி இந்த மாதிரி மாவால மட்டமாக இருக்குங்களா? எப்படி மட்டை வச்சிங்க? மண்ணுக்குள்ள வச்சு. நான் அது பைசன் பைக்கு வச்சு மட்டம் வச்சேன். இது போகிறதுக்கு கோளாறு ஆகிடுச்சா? பைசன் பை மாட்டோமா மட்டை மாத்தாக்குமா? அப்படி வாங்க முடியல. அப்படி வர பசை ஏற்றி கொண்டு இருக்கிறாயா?
அடுத்தது சுத்தனா ஏதா அந்த ஜாயிண்ட் அடிக்குமாமா இப்போ அடிச்சு தள் எங்கண்ணா இப்படியா தானா இங்கே அரே பஜார் ஏன்டா அங்கே அடிக்கிற இங்கே அடிக்கிற தெரியுச்சா கண்ணு கிரீஸ் இருந்துச்சா சும்மா கண்ணில் கிரீஸும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா அடிச்சுட்டு இருந்தா எப்பட்றா ஏறுது அங்கே ஒரே ஒரு சுத்தம் வந்து போது விடு எரிச்சில ரெண்டு எழுத்து மாப்பிள்ள பாட்டு 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 ஓகே ப்ரோ ஒரு வழியாக சைட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் தென்னந்தோப்புக்கு தோப்புக்கு போகிற தடத்தை பாருங்க ஜிம் பாடியோட இருக்கிறாரு என்னங்க ஜிம் பாடியோட இருக்கிறீங்க இது இந்த தோப்பா அடா அந்த கேட்டுக்குள்ள இருக்கிறதா நான் ஒரு கால் ஓட்டி வைக்கலையா கல்லு கல்லு சோளம் விதைக்கிறாங்க ஒரு சால் ஓட்டி விட்டு விதைக்கிறாராம் இதென்ன சோளத்தில் நெல் இருக்குது என்ன மிக்சிங்கா தெரியாம மக்கியே போச்சு மக்கியே போச்சு நெல் தறிப்பட்ட ஓடுதா நெருப்பு வச்சுக்கிறத போய் கிளச்சி வரத்துக்கு போகிறாரு அதெல்லாம் ஓட்டி விட்டுருங்க கல் அந்த பக்கம் இப்படி கல் ஓடுறதுனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கியர் பாக்ஸில் பல்லு தெரிக்கிறது இந்த மேட்டெல்லாம் எடுக்கிறது இது நம்ம வண்டி பெரிய வண்டி இந்த டபுள் கிளச் வண்டியெல்லாம் வந்து கியர் பாக்ஸ் அடி வாங்காது ப்ரோ ஆனால் இது மாதிரி வண்டியில் வந்து சிங்கிள் கிளச் தானே டேரெக்டாக அடி வந்து கியர் பாக்ஸுக்கு தான் விழுவும் கமர் துணி இருக்குது ஆனால் வெறும் ஒரு 10 ஹெச்பியில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தியா அன்னைக்கு ஓட்டினா 265க்கும் இருக்கும் 30 அப்புறம் யாரை கேட்டு 60 ஹெச்பிலாம் தண்ணி மாதிரி போகுது 30 தானே போட்டுருக்கு 30 to 30 ஹெச்பில சைக்கிள் மாதிரி ஓடிட்டு இருக்குது ஆனால் 1500 ஆடிக்கு வண்டி வேகம் ப்ரோ இதே எப்படி சொல்கிறது டபுள் கிளச் வண்டியெல்லாம் இந்தளவு வேகம் போகாது கியரை எக்ஸ்டன் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு கியருக்கு இவ்வளோ வசதியாக ஓடிட்டு இருக்குது குடு 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 குடுன்னு ஓடுது நல்லா வேகம் ஓகே ப்ரோ அது இதுனா சோளம் தானே வேலைக்கிட்டு வராரு மாப்பிள்ளை ஓட்டிகிட்டே வரான் ஒரு சால் ஓட்டி அப்படியே சோளத்தை வச்சு 2வது சால் ஒரு ஓட்டிக்கலாம் ஒரு சாலே போதுமானது
அவர் நல்லா பில்லுஸ் ஆகட்டும், அதனால் 2 சாலாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு காட்டுக்காரர் சொல்லிட்டாரு. ஒரு கொஞ்சம் கமெண்ட் படிக்க போனேன்பா, கமெண்ட் படித்து கூட ஒரு வாரம் இருக்கும். ஜெகதீப் ஆனால் வீடியோ சூப்பர் அண்ட் கிளியரிங் ஒர்க்ஸ் தான் கொஞ்சம் இதில் சிங்கிள் டோரில் இருந்தால் ஈஸியாக டோர் டிஸ்பிள்னா. ஆனால் அஜித் காமெடி 5 ஷெடியூல் லோடிங் வீடியோ போடுங்க. அது ஏன் ப்ரோ டயர் போட்டுட்டு தேய்க்கணும், அதனால தான் போடல. நான் அடுத்த ஐட்டம் உங்களுக்கு இதுக்குன்னே மாட்டி ஒரு நாளைக்கு போட்டு காட்டுறேன் ப்ரோ. அடுத்தது ஆசை 9 பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ. அது சொந்த ஓட்டத்துக்காரரு எதிரிச்சா ரொட்டேட்டர் எப்படி ஓடுதுன்னு பார்க்குறதுக்கோசம் கொண்டு வந்தார். வேணா அவர் ஓட்டினாருன்னா ஒரு நாளைக்கு கேட்டு சொல்கிறேன் ப்ரோ. அடுத்தது நிறையா பேர் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு இருக்கிறீங்க, தேங்க்யூ உங்களுக்கும் தான். அடுத்தது ஸ்ரீராம் அண்ணா மகேந்திரா 475 DI வாங்கி 8 மந்த் தான் ஆகுது, என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணால் 5 RPM தான் போகுது, ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? 5 RPM போகுது, இன்ஜின் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அது எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க ப்ரோ. குரூப் நம்பர் இருக்கும் பாருங்க கீழே வீடியோ கீழே, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது ப்ரோ நாமக்கல்லில் ஸ்க்ராப் நிறைய இருக்குது ப்ரோ. ஒன் ஜஸ்ட்டு வாங்கிட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு லாரி டிராக்டர் எல்லாம் ஸ்க்ராப் நிறையா இருக்குது. ஆனால் அது இல்லையே ப்ரோ, நாம் கேட்குற பொருள் ஸ்க்ராப்பில் வரலையே. அடுத்தது ராகுல் ப்ரோ இது மகேந்திரா 225 25 HP ட்வின் சிலிண்டர். ஆனால் நெட்டில் பார்த்தா 30 HPன்னு போட்டிருக்குது ப்ரோ, ஒவ்வொருத்தரும் 35ங்கிறாங்க. ஆனால் எதாக இருந்தால் என்ன வண்டி நல்லா இழுக்குது, அதுதான் நமக்கு மேட்ரு. இழுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், வண்டி நல்லா இழுக்குது ப்ரோ. தமிழ்னா ஒரு 35 HP டிராக்டர் ட்ராலி 28 HP PTO யூஸிங் 36 பிளேடு வில் பி டேமேஜ் இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் கிளச்சு. அது கரெக்டு தான் ப்ரோ. கொஞ்சம் கிளச்சும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட்டு கொஞ்சம் அடிவாங்க, அதுக்கு உண்மைலாம் இல்லை. கண்டிப்பாக ஹார்ஸ் பவர் தகுந்ததுக்கு மிச்சமாக 36 பிளேடு ஓட்டுறோம்ல. ஒரு ஹெச்பிக்கு ஒரு கத்தின்னு போட்டுக்காக கூட ஹெச்பி தான், அந்த கத்தியே இல்லையில அதிகமாகலாம் இருக்குது. அதனால் வண்டி லைட்டாக லோட் ஆகும். சொந்த ஓட்டங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு பன்னீர்னு ஒரு நண்பர் 1996 மாடல் ப்ரோ, என்ன பண்ணாலும் பிரேக் பிடிக்கல, என்ன பண்ணுறது ப்ரோ? இந்த பழைய வண்டியில் மகேந்திராவை பொறுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பெரிய பிரச்சனை. என்ன தான் பிரேக்கு வேலை செஞ்சு போட்டிங்கனாலும் சொல்லிக்கிற அளவு பிடிக்காது. அதையும் மீறி பிடிச்சினாலும் ஒரு 4 நாளைக்கு நல்லா பிடிக்கும், திரும்பியும் பழையபடி மதன்னு பிடிக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. அடுத்தது நிர்மலா 275 35 HP ஆசை 37 to 35 இருக்கும் ப்ரோ. இல்லை ப்ரோ 30 to 35 தான் HP இருக்குமாம் ப்ரோ. அப்புறமேட்டு சரஸ்வதி 25 16 உழவு இல்லை ஏன் உணவில்லை. உண்மைதான் ப்ரோ, ஆனால் என்ன பண்ணுறது, அடிச்சவங்க எல்லாம் வேலைன்னு தான் போகிறாங்க, நம்ம ஃபீல்டுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அடுத்தது கேமர் தான் அடிட்டோ நத்திங் பட் வே குட் நாட் சம் டிரைவ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் கண்ட்ரோல் ட்ராப் இட் இஸ் கம். அவர் இங்கிலீஷில் சொல்லிக்கிறார் ப்ரோ, அந்தளவுக்கு நம்ம இங்கிலீஷ் புரிஞ்சிக்க முடியாது. அடுத்தது மித்ரன் ட்ரெண்ட்லெஸ் அஜித் ப்ரோ சூப்பர் காமெடி அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் 500 ரூபா சார்ஜ் வாங்கலாம் ப்ரோ. 300 ரூபா கேட்டிருக்கிறேன் ப்ரோ, அதுக்கு என்ன சொல்கிறாங்களோ தெரியல ப்ரோ. நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ டிராக்டர் டூர் போடுங்க. காமெடி பண்ணாதீங்க ப்ரோ, டிராக்டர் எப்படி ப்ரோ டூர் போடுறது? அடுத்து உஷார் நந்தினி பெரியசாமி அண்ணா வீடியோ சூப்பர் அண்ணா. அஜித் அண்ணா மாஸ் அவ்வளோ மாஸ் பண்ணவர் ஏன் பண்ண மாட்டார். அடுத்தது பாரத் கிருஷ்ணா சுரேஷ் ப்ரோ ஒன் டைம் மாஸ்கோ பிளேடு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மாஸ்கோ எங்கள் சைடு அந்த பிளேடே இல்லை ப்ரோ, நான் எங்கே ப்ரோ யூஸ் பண்ணுறது? பார்க்கலாம், கிடச்சா வாங்கி போட்டு பார்த்து சொல்கிறேன். அடுத்து ஜீவா ராகு இது ப்ரோ அஜித்துக்கு ப்ரோக் மேரேஜ் எப்போ? அவன் எங்கே மேரேஜ் பண்ண போகிறான்? 7 வருஷமாக லவ்வே தான் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் மேரேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமா தெரியல ப்ரோ. பொழுதுனிக்கும் 2 பேரும் சண்டை தான் போடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்குது. அடுத்து ராக்கி ப்ரோ எங்கள் ஏரியாவில் 500 ரூபா தான் ப்ரோ. கத்தி கழட்டி மாட்டுறதா? பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் கத்தி கழட்டியே மாற்றிக்கலாம், வாங்குறதுக்கு வாங்கியே மாற்றிக்கலாம். அடுத்து ஆர் கோவிந்தன் ஃபார்மர்
ப்ரோ ஜேடியில் ஃபுல்லாக ஆயில் டைப் நோ ப்ராப்ளம் பட் பிக் கிரவுண்ட் ரியர் அவுட்சைட் பேரிங் கிரீஸ் டைப் ப்ராப்ளம் ஜேடி ஜட்ஜஸ் டைம் எவ்ரிடே கிரீஸ் பட் சீசன் ஃபினிஷிங் மோஸ்ட் சைட்டு அது வேணால் கரெக்ட் தான் ப்ரோ. எதுவுமே வந்து கிரீஸ் அடித்தா லைஃப் ப்ரோ. கிரீஸ் அதை அடிச்சுக்கலாம் கிடக்கட்டும் அதுக்காக 1 கிலோ கிரீஸ் வாங்கி அடிக்கணும்னு நினைச்சோம்னா சீக்கிரம் மட்டையை போட்டுரும். அடுத்து கணேஷ்குமார் ப்ரோ கட்டுக்காரோட பட்டி இதே போடுங்க. கட்டு என்னன்னே புரியல ப்ரோ. தங்கராஜ் கோல்டு லோ 2nd கீரா ப்ரோ. எங்கே ப்ரோ இது 1st கீர் தான் ப்ரோ ஓடுது. அது இந்த வேகம் ஓடி இருக்குது. விக்னேஷ் சந்தோஷ் சந்தோஷ் மெடிக்கல் லீவ் இருக்கிறான் ப்ரோ. கார்த்திகேயன் ப்ரோ அந்த ஒரு டிராக்டரில் 5 கலப்பை ஒன்று ஏற்றணும் ஜேசிபியில். அதில் ஒரு நண்பர் வந்து கார்த்தி எக்ஸலண்ட் ஐடியா. அது ஐடியாலாம் இல்லை, என்ன ஆகி போச்சுன்னா ஒரு இடத்துல லோடு ஓட்ட போனோம். அப்போ வந்து அங்கே ஒரு 5 கலப்பை அவனுக்கு இருந்துச்சு. அந்த 5 கலப்பில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா கும்பிடு கை பட்டை ஒரு பக்கம் வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றது அங்கேயே வேலை செய்கிற அளவுக்கு பற்றல. சரி ஜேசிபியும் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேசிபியில் தூக்கி போட்டு வந்துட்டோம். அதனால தான் நல்லா வியூஸ் போயிருக்குது ப்ரோ. 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து சம்பத் நந்திரி 1042 பிளேடுக்கு 1002 ரூபா 1000 ரூபா வாங்குறாங்களாம் ப்ரோ கத்தி மாற்றுறதுக்கு விழுப்புரம் பக்கத்துலாம். அடுத்தது தினேஷ் 415 டிரைவர் சூப்பர் ப்ரோ அண்ட் அஜித் டிரைவிங். அவர் சூப்பராக ஓட்டுவார். அவர் ஏன் ஓட்ட மாட்டார். ஏகே டிராக்டர்ஸ் ராணிப்பேட்டை 800 to 1000 ரூபாயாம் ப்ரோ கத்தி மாற்றுறதுக்கு. அடுத்தது 8 குடி முருகன் துணை ரொட்டாட்டர் சேடை ஓட்டுவருக்கு புழுதி ஓட்டுவருக்கும் ஒரே அலைன்மெண்ட்டா? அது கரெக்டு தான் ப்ரோ. அவர் கரெக்டான ரொட்டாட்டர் சேர் ஓட்டுறதுக்கும் புழுதி ஓட்டுறதுக்கும் ஒரே மாதிரி லிவரை டெப்த் கண்ட்ரோல் வைக்கணுமா? இல்லை ப்ரோ சேர் ஓட்டுறது இப்போ புழுதி ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா ரொட்டாட்டர் வந்து ஃபுல்லாக கீழே டவுன் பண்ணி விட்ருவோம் ஓகேவா. அதனால் அது அவ்வளோ தான் ஆளாம், அதுக்கு மேலே இறங்காது. ஆனால் சேடை ஓட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டாட்டர் நல்லா தூக்கி பிடிச்சி தான் ஓட்டி ஆகணும். ஃபுல்லாக டெப்த்து கொடுத்து ஓட்டினீங்கன்னா வண்டி லோட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா முதல் சால் கொஞ்சமாக பிடிப்பாங்க, 2வது சால் கொஞ்சம் பிடிப்பாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கணும். ஏன்னா ஃபுல்லாக டெப்த்து பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க வண்டி லோட் ஆகிறதுக்கு பார்க்கணும்பா. அடுத்த உஷா நந்தினி ராஜா அண்ணா வீடியோ சூப்பர். அஜித் சூப்பர் டிரைவர், அவர் சூப்பராக பண்ணுவார். நாகராஜன் ப்ரோ மாட்டு வண்டி இதில் தான் மோஸ்ட்லி குப்பை அள்ளுறாங்க. 600 ரூபாயா உங்கள் ஏரியாவில்? ஓகே ராக்கி ப்ரோ எங்கள் ஏரியாவில் டயோ பிளட் ஜப்பான் 170 ரூபா சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் ஸ்டாப்பில் அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ. 160 ரூபா ப்ரோ. நான் நம்பர் சொல்கிறேன், ஆனால் அவங்க வச்சு விடுவாங்களான்னு தெரியல. நான் உங்களுக்கு அடுத்த ஐட்டம் போகாமல் இங்கே விசிட்டிங் கார்டு எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கு வாங்கிக்காங்க. அடுத்து ஜீவா ராகுல் செம்மையாக வீடியோ எடுக்கிறாரு. அவர் எடுப்பார். ஏன் அஜித் வீடியோ எடுக்க மாட்டார், பேச மட்டும் மாட்டான். புரோஜனமாக பேசுகிறான்னா என்னத்தம்மா பேசுகிறதும்மா. அடுத்து தனுஷ் ஆர்கே பேட்டை திருவள்ளூர் 1000 to 1500 ரூபாய் கத்தி மாற்றுறதுக்கு ப்ரோ. நீங்களாம் கத்தி வாங்கிக்காங்க, வச்சு மோட்டர் ஒன்று வாங்கிக்காங்க ப்ரோ. கடனோட பாருங்க. அடுத்தது தமிழன் ஏகே ரெட் டிராகன் டேட்டோ மாஸ். அவனுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு அது நல்லா இருக்குது ப்ரோ. எப்படி விழுந்தான்னு தெரில, நாய் தூக்கி போட்டுச்சுன்னு எங்களெல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறான் ப்ரோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம ஊர் சேனல் ப்ரோ. நீங்களும் உங்கள் பிரதரும் டிராக்டரு பிரிச்சிட்டிங்களா? இல்லை ப்ரோ, நோ ப்ரோ. வேறு அதுக்கு கூட ஒருத்தர் கமெண்ட் கிளைனாக போட்டாருப்பா. நாம் சொல்லலைனாலும் கரெக்டாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்க என்ன நடக்குது ஏது நடக்குது நல்லா நிமிஷத்துக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அடுத்து பாரத் கிருஷ்ணா சுரேஷ் ப்ரோ. நான்லாம் கைக்கில் தான் ப்ரோ கட்டலம் கையில் கழட்டி தான் மாட்டுவேன். 42 பிளேடு 50 to 45 to 50 நிமிஷம் மாற்றிவிடுவீங்களா? பெரிய விஷயந்தான் ப்ரோ. நாங்களாம் மாற்றினா ஒரு நேரமே ஆகும். ஆனால் ஒரு ஆள் மாற்றுறீங்க 2 பேர் மாற்றுவீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள், அதையும் கமெண்ட் கேட்டுக்கிறேன். கௌதம் என்ன கௌதம் டிரைவர் அங்கேயே அவர் எங்கள் வீடியோ எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் அஜித் அண்ணன் தான் போடுறாரு. அவர் ஒரு டிரைவர் தானே? அவர் டிரைவர் தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா நான் எடுக்கிற மம்மான்ட்டு வாங்கிட்டு போவான். அப்புறமேட்டு இல்லைனா நான் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது நீ இப்போ எடுத்துகிட்டு போடா அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான் ப்ரோ. அடுத்து ஜெயபிரகாஷ்
நோவா 600 டிஏ 60 ஹெச்பி நல்லா இருக்குமா சிஆர்டின்னு. இன்றைக்கெல்லாம் அதான் ப்ரோ எடுக்கிறாங்க, வேறு வழி இல்லை. அப்புறம் நார்மலும் வரல, பழைய வண்டி எடுத்து செலவு பண்ணுறதுக்கு புதுசாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது கோவிந்தன் ப்ரைஸ்க்கு அவர் ஏதோ வேறு ஸ்டேட்டாக இருக்குது. என்ன ரேட்டுன்னா அந்த வண்டிகள் ஒரு பம்பெல்லாம் ஒரு 25,000 ஆச்சு ப்ரோ. அக்கா வாட்டர் டேங்க் யூசேஜ் வித் ட்ராக்கிங் பெஸ்ட்டு. அது எல்லா வண்டியுமே இருக்கும் ப்ரோ. லெவலான மட்டமான இடமா இருந்தால் ஒரு பைசன் பையே போதுமானது, ஒரு 45 ஹெச்பி கேட்டகரியே போதுமானது. ஏன்னா அப்போ தான் அதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும். ரொம்ப பெரிய வண்டி எடுத்தோம்னா டயர் தேய்மானம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஒரு 45 ஹெச்பியாக இருந்தால் அதே 14 சைஸ் டயரு, அதுக்கே டயர் தேயும் போது ஒட்டுக்க 50,000 போயிடும். அடுத்தது வேறு கமெண்ட்டு ஆசை தம்பி, ஆனால் 415க்கு கீர் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சா? பண்ணிட்டாங்க ப்ரோ, அதுதான் நம்மளோட வீடியோ எடுக்க முடியல. அடுத்து சரவணகுமார் 42 பிளேட் ரொட்டாட்ரு ஏற்றுனா ஹெச்பி தான் போடலாம். 42லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 47 ஹெச்பிலே போடுறாங்க ப்ரோ. போகிற பைசன் பை ஜாண்டியர் 50-45 இதுலேயே 42 பிளேட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிட்டு தான் இருக்குது. அடுத்து பூபதி நெக்ஸ்ட்டாக ஓட்டுற ப்ரோ யா புரியலையே ப்ரோ. அடுத்து எஸ்கேடி நாக்கன்ஷா ப்ரோ. எங்கள் ஊரில் 2200 ப்ரோ ஒரு லோடு குப்பை, ஓவர் ரேட்டு. அடுத்தது சாணி ஜெயமி அண்ணா, நீங்கள் எந்த ஏரியா? சேலம் ப்ரோ. அடுத்தது ப்ரோ, அந்த சவுண்டுக்கு இண்டக்டரில் இருக்குல்ல ப்ரெஸ் தான் காரணம், அதில் ஒரு நல்ல இண்டக்டர் ப்ளஸர் வாங்கி மாட்டுங்க ப்ரோ. அது அப்படி இல்லை, அதில் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரல என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போச்சுன்னா பீப் சவுண்டு வருது, அதுக்கு கீழே போனால் வர்றதில்ல. அது ஏதோ இன்ஜின் ஓவர் ரேஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி இன்டிமேட் பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்து ஆனந்தன் அண்ணா, திஸ் இயர் குருநாத சாமி டெம்பிள் ஃபெஸ்டிவல் யூ புட் வீடியோ. குருநாதர் அங்கே எங்கே ப்ரோ நாங்கள் போகிறது? அந்தியூர் ப்ரோ அது, அதனால் நான் போகல ப்ரோ. போயிருந்த நேரம் போயிருக்கணும், அடுத்த வருஷம் பார்க்கலாம் ப்ரோ. அடுத்து விஜயன் ப்ரோ, ஜேசிபி உங்களுடையதா? ஆமாம் ப்ரோ, தம்பி எனக்கு தான். அடுத்து சபரி திருச்சி ஆவரங்குறிச்சி ஜேசிபி 400 ரூபா ப்ரோ லோடுக்கு போட்டுறதுக்கு. நல்லா பரவாயில்ல, ஏதோ அதனாச்சும் கொஞ்சம் உருப்படியாக ரேட்டு கரெக்டாக வச்சு ஓட்டுறீங்களா, அதே பெரிய விஷயம். ஒரு பக்கம்லாம் 100 ரூபாய்க்கு குப்பாளிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரோ, அவங்களாம் என்ன பண்ணுறது. அடுத்து சபரி 91-33 ப்ரோ. நாங்கள் ஆள் வச்சு குப்பையை வாங்குவோம், யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் இறக்கி கொடுப்போம். அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டருக்கு 6000 ரூபாய். சாணி குப்பை, கோழி குப்பை எல்லாம் ஓட்டுவோம். தென்னை மரத்துக்கு போட்டு கட்டினா இறைச்சி விடுவோம். பரவாயில்ல, 50 கிலோமீட்டருக்கு வர வேண்டியது, ரொம்ப லாங் அடிக்கிறீங்க ப்ரோ. அடுத்தது ஆன் ரோடு ப்ரைஸ் நான் 9 எடுத்தேன் ப்ரோ. இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு தெரில. எங்கள் சேலத்தில் கணேஷ்குமார் ப்ரோ, புல்லட்டு எனக்கு புல்லட் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்களா? அது கொடுக்கல ப்ரோ, கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். அடுத்தது நவா உங்களோட எத்தனை டிராக்டர் இருக்குது? 5 வண்டிக்கு ப்ரோ. விஜயன் குப்பை 2500, 400 ஜேசிபி, டிராக்டர் 400 ரூபா, ஜேசிபிக்கு 350 ரூபா. எல்லாம் ஓரளவு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் ரேட்டு ஏற்றிட்டாங்க ப்ரோ. கரெக்டு, மேக்ஸிமம் நல்ல கமெண்ட் தான் சொல்கிறீங்க. ஏதோ ஒருத்தர் தான் ரொம்ப கம்மியான ரேட் சொல்கிறீங்க. எம்எஸ்கே டிராக்டர் பாக்ஸ் எங்கே வாங்கினீங்க? பாக்ஸ் இங்கே லோக்கல்லே ஒரு ஆள் அடித்தான் ப்ரோ, அந்த ஆள்கிட்ட வாங்கிட்டோம். அடுத்து மனோஜ் ப்ரோ, டிராக்டர் தொழிலில் இன்றைக்கி எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் வந்து 2007 டிராக்டர் ஓட்டுவோம் ப்ரோ. ஆனால் ஃபுல்லாக இறங்கினது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2011 அப்பா ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். அப்புறம் தான் ப்ரோ ஃபுல்லாக டிராக்டர் பார்த்துக்கிக்கிறேன். புல்லட் என்ன ஆச்சு? வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வீக்கு அது நெக்ஸ்ட் வீக்கு புல்லட் எடுத்து வந்துடுவோம் ப்ரோ, பார்க்கலாம். கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். அடுத்தது அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஹார்ட்டு இந்த மாதிரி சிம்பிளான கமெண்ட் தான். கொஸ்டின் கேட்குற அளவுக்கு கமெண்ட் எதுவும் வரல ப்ரோ. அப்புறம் ஒரு சில நண்பர் வந்து லைவ் வர சொல்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. லைவ் வரணும்னா எல்லாத்தையும் பிடிக்கணும், எவனுமே வரமாட்டேங்கிறான். கண்டிப்பாக ஒரு நாள்
சாட்டர்டே சண்டே வர மாதிரி ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ, என்னைக்குன்னு பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். அப்போ வந்து லைவ் வாங்க, சேட் பண்ணுவோம். எங்கே ஒரு வேளை போனால் ஒரு வேளை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லைனாலும் லைவ் போடலாம். ஏதோ ஒரு வேலை வந்துக்கிறதுனால லைவ் போகிறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. பாருங்க, இன்னும் பைசான் இது இன்னும் பெரிய வண்டி நோவாவுக்கு இன்னும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணலை. அப்புறமேட்டு இந்த 585 இன்னும் ரேடியோ செட்டு பாக்ஸ் இன்னும் ரெடி பண்ணலை. எல்லாம் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குது. எல்லாம் மற்றதுக்கு ஃபைனான்ஸ் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அமௌண்ட் வேணும். இந்த இடத்துல ஏதோ இப்போ தான் 4 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஏதோ இன்னும் 2-3 ஐட்டம் மழை பெஞ்சதுன்னா அந்த கடலச்செடி கொஞ்சம் நீட்டாக தளைஞ்சிக்கும். ஏதோ கள்ளக்குடிச்சியில் ஒரு 30-40 ரூபாய்க்கு ஓட்டலாம். அப்புறம் திரும்பி இந்த 2 நாள் பேஞ்சிட்டு இன்னுமே எதுக்கடா உங்களுக்கு மழைன்னு சொல்லி பேயாது போயிருதானும் தெரில. ஒரு பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுதோ. இப்போ மாப்பிள்ளைட்டு போய் டேட்டோ வந்து எப்படி போடுறதுன்னு கேள்வி கேட்க போகிறோம். என்ன சொல்கிறான்னு பார்க்குறோம். மாப்பிள்ளை எல்லோரும் ஒன்று எப்படி மாப்பிள்ளை டேட்டோ போட்டான்னு சொல்லுங்கள், எங்களுக்கும் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஃப்ரீயாக போட்ட டேட்டோ ப்ரோ அப்படின்னு. இல்லை, அதுக்கு 1200 கொடுத்துருக்கு. 1200 கொடுத்து தான் டேட்டோ போட்டிருக்கிறான் ப்ரோ. 1 ரூபா 2 ரூபா இல்லை. அது என்ன காரணம்னா, இது பர்மனெண்ட் டேட்டா இல்லை, 2 மாதத்தில் டேட்டா அழிஞ்சு போயிடும். அதுதான் பிரச்சனை. ஏமாப்ல இப்போயே லைட்டாக கருப்பாயிட்டு வருது. யாராருக்கு வேணும் அப்படின்னு அப்புறம் வண்டியெல்லாம் நல்லா படுக்கு போட்டு ஓட்டுறியான். எல்லா வண்டியும் டேட்டரை எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஓட்டின்னு அஜித் ஓட்டுற மாதிரி இந்த டேலண்டட் பை யாருமே இறக்க மாட்டாங்கன்னுங்கிறாங்க. 3 அளவு கேப்பில் ஓட்டுறாரு. அங்கே இருக்குது 100 அளவு இருக்குது. எல்லாம் பாருங்க பைப்பு. அது நீயே ஓட்டு. எத்தனை துணிக்கு கொடுக்கணும் தெரியல. என்ன மாப்பிள்ள 13 ஓடுது. பாஞ்சு 13 தான். பாஞ்சு 5 நோ பாதை வெட்டுத பாதை. அது புது கத்தி யாரை கேட்டு வெட்டுது? பழைய கத்தியாக இருந்தால் வெட்டாது. கத்தி சும்மா பல்ல காட்டிட்டு இருக்குதா. நம்ம பெரிய வண்டியோட வேகம். பெரிய வண்டி இன்னும் ஸ்லோவாக போகும். ஓட்டுறது நம்ம ஓட்டுறது வேகம் போகும். இது போகிற டைமு அது போகிற டைம் இருக்கு. அப்புறம் ஒரு நாள் ஓட்டியாச்சு. சோளமாக கருது தான் வந்துட்டாரு. அதே நேரம் ஒரு நாள் ஓட்டிட்டா நேராவோட வச்சு ஓட்டணும். ஆழமே போகாத அது நேராவோட பட்டுப்படாத ஓட்டினா சோளம் நல்லா முளைச்சிடும். இந்த சைடு சோளம் எப்படி வைக்கிறான், ஒவ்வொரு சைடு வந்து மிஷினில் போடுவாங்க. அந்த சைடு மேக்ஸிமம் சோளம்லாம் கையிலே வச்சுக்கிடுவாங்க. மக்கா சோளமெல்லாம் கையில் தான் ஊடுவாங்க. இந்த பெரிய பெரிய காடு வச்சுக்கிறீங்கலாம் வந்து இந்த கடலப்பருப்பு போடுற மிஷின்லேயே மக்காச்சோளமும் போட்டுருவாங்களா அதுக்கு. பார்க்கலாம், அது மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கிடச்ச வீடியோ எடுத்து போடுவோம். அப்புறம் நம்மளதே எடுக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்குது. எங்கே போய் வெளியில் வண்டி எடுத்து போகிறது? ஒரு வேலை போனால் நம்மளதே ஒரு வேலை வந்துடுது. ஏதோ இல்லாததுக்கு நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல ப்ரோ. ஒவ்வொரு நண்பர்கள்லாம் வந்து வண்டி நிறுத்திட்டு வேலையே இல்லை, வண்டியை எடுத்தே மாதம் கணக்கில் ஆகுதுங்கிற சொல்கிற நண்பர்கள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா நம்மளாம் எவ்வளோ பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு வண்டினாச்சும் ஏதோ ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போடுறோம். ஏதோ ஒரு நாளைக்கு தான் காப்பு சிப்புன்னு நின்று போயிடும். மித்தபடிக்கு ஏதோ ஒரு வண்டி ஒரு வருமானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பத்து ஜனம் பத்தலையா? நல்லா வச்சுட்டிங்களா? சரி, வேலை முடிச்சு. ஏன்னா இது பாரு போட்டு தண்ணி கட்டுற மாதிரி ஐடியா பண்ணுறீங்களா? பாரு போட்டு தண்ணி கட்டுற மாதிரி ஐடியா பண்ணிக்கிறீங்களா இல்லையா? இது மழை பெய்யும் ஒரு நம்பிக்கை இருக்குதா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற ஒரு தோத்தம் இறங்கிருச்சுன்னா போதும். இதே ஈரம் வைக்கிறது. ஈரம் கரெக்டான ஈரம் தான். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு தோத்தம் வந்துருச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முழங்காலம் பேர் கேரண்டியாக வந்துடும். 3 மாதம் மழை தானே. மழை பெய்யணும். பேஞ்சாதான் இந்த கள்ளக்காட்டுக்காரருக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் கள்ளச்செடி துளுக்குது. இனிமேல் பாருங்க இறங்குது. இப்போ பாருங்க என்ன பண்ணோம்னா, இன்னுமே பூ எடுத்து இன்னுமே இறங்குற காடே இன்னும் அதிகமாக இருக்குது. இளமட்டம் அதிகமாக இருக்குதுல்ல, அதெல்லாம் போட்ட செடி அப்படியே தானே இருந்துச்சு.
என்ன பண்ணுறதுன்னு முடிஞ்சிடும். இவனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வர வயலெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. மாட்டை தான் கடிக்குது. காஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உசுர் இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கோ. இல்லை மாடு தான் கடிக்குது. மாட்டை கட்டிப்பியா? ஐயோ இதெல்லாம் ஆகாதுன்னு மாட்டை கட்டிட்டேன். ரெடி இல்லை. இந்த மரத்துக்கெல்லாம் பாருங்க தண்ணி விடாது, எல்லாம் காஞ்சி கருவாடாகி விஷ். தண்ணி விடுற மரத்தில் எப்படி தேங்காய் இருக்குது. இதெல்லாம் இன்னுமே தண்ணி விட்டு இதெல்லாம் காப்பாற்றுறது இதெல்லாம் ஆகிற காரியமா நீங்களே நினச்சி பாருங்கள். தென்னை மரமாகட்டும் பாக்கு மரமாகட்டும் ஒன்ஸ் வந்து தண்ணியில் காஞ்சி போச்சுன்னா மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு அது காப்பு எடுக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஆகாத காரியம். மாப்பிள்ளை மேலே பட்டும் படாத ஜோடிக்கலாம். ஏன்னா காட்டுக்காரருக்கு ஒரு பயம், சோளம் முளைக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்னேன் ஆனால் ஒரு சால் போதுங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். இல்லைப்பா உங்களுக்கு என்னப்பா ஓட்டுனா காசு தாயா, முதல் சால் அழுத்திப்படி 2வது சால் மேலால் ஓட்டு, அப்போ தான் காடு சுத்தமாக காயும் அப்படின்னு ஒரே வதியில் ஆஃப் பண்ணிட்டார். நாங்கள் எதுவுமே சொல்ல முடில. சரி நாமளும் ஓட்டினா நமக்கும் பில் ஆகுது, நம்ம ஏன் வேண்டாங்கண்ணா. அவரே ஓட்ட சொல்லும் போது நாம் என்ன பண்ணுறது, அதனால் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் சந்து புந்தல என்ன 2 சால் ஓட்டினோம்னா தென்னை மரத்து ஓரமெல்லாம் பாருங்கள் இப்படியும் வந்துடுது இப்படியும் வந்துடுது. நெட்டோவில் ஓட்டமாக இப்போ ஓட்டமாக இப்படி ஆயிடுது. நாங்கள் மொத்தம் தென்னை மரம் சுற்றியும் எந்த சொட்டையுமே வராது. இந்த சிரமத்தில் ஓட்டிட்ட மாதிரி இந்தாலையும் ஓட்டியாச்சு அந்தாலையும் ஓட்டிச்சு, இப்போ இப்படி ஓட்டியாச்சு, அடிச்சு தோறமாக அதில் ஓட்டிடுவோம். அப்படிங்கும் போது ஒரு மரம் பார்க்கும் போது இது மாதிரி சொட்ட தெரியாதுன்னு வச்சுக்காங்களேன். தோப்பை பார்த்தா நீட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் அதை ஓட்டக்கூடாதும்பாங்க சும்மா ஓட்டி போட்டா. அது ஏன்டா டீசல் கடை ஓட்டுற, டைமுக்கு கடை ஓட்டுறதுக்கு டீசல் கடை ஓட்டுறம்பாங்க. சரி நாம் என்ன சொல்கிறது, காட்டுக்காரரு நான் ஆள் விட்டு வெட்டிக்கிறேன் அந்த சொட்டையெல்லாம் அப்படிம்பாங்க. நாங்கள் அதனால் வந்துடுவோம். உங்கள் சைடெல்லாம் தோப்பு ஓட்டினா எப்படி ஓட்டுவீங்க, ஏதோ ஓட்டமாக ஏதோ கஸ்டமர் எதாவது சொல்லுவாங்களா, யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் ஓடி சொல்கிறது தான் டைமாக என்னென்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. ஒரு சுற்று போயிட்டு வரதுக்கு சரியாக 5 நிமிஷம் எடுக்குது இந்த தலைவுலேருந்து அந்த தலைவுக்கு. ஆடா 415 இது மாதிரி சிங்கிள் கிளச்சி வண்டியிலலாம் ஏதாச்சும் ஓட்டிவிட்டு இந்த டபுள் கிளச்சி வண்டியெலாம் போயிட்டா வந்து வச்சுக்கிறாங்க. இதை இதுங்களை விட்ட ஸ்பீடு கண்ட்ரோலை நம்ம எடுக்க முடியாது. என்ன விஷயம் ஓடுது பாருங்கள். கேட்டால் நம்மாங்க ஏன்டா கொஞ்சம் மொல்லதான்டா ஓட்டுறா அப்படின்னு சொல்லி சிங்கிள் கிளச்சிக்காரன்னு சொன்னால் நான் கரெக்டாக 1100 RPM லோ ஃபஸ்ட்டில் தான் ஓட்டுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஓட்டுற இடத்துல போய் பெரிய வண்டிக்காரர் ஓட்டவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் இன்னும் பொறுமையாக நின்று தான் வெட்டிகிட்டு போகும். இது என்ன விஷயம் போகுது பார்த்தீங்களா, ஒரு ஆள் நடந்து போகிற வேகத்துக்கு நல்லா குடுன்னு ஓடுது. டபுள் கிளச் வண்டியெலாம் எங்கே ஓட போகுது, அதெல்லாம் 2வது கீரு 3வது கீர்னு ஏற்றணும். அப்படி கீர் ஏற்றும் போது வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. இது இந்த வேகத்துக்கே நல்லா ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டு போகுது. அவ்வளோதான், இன்னொரு 4 சுற்று ஓட்டினா தீர்ந்துச்சு ப்ரோ. போயிட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியதான். இன்னும் என்ன வேலைக்கு இன்றைக்கி போனால் தான் தெரியும். மாப்பிள்ளை போர் அடிக்குதுன்னு ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டான். எங்கள் மாமா நீங்களும் வீடியோவே எடுக்க மாட்டேங்கிறீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நான் என்னடா மாப்பிள்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு. அவள் தான் ப்ரோ இன்னொரு 2 சுற்று இருக்குது, ஓட்டி முடிச்சா கிளம்ப வேண்டிதான். இன்னொரு மாப்பிள்ளைக்கு அந்த ஒரு சின்ன பட்டு இருக்குதான், ஓட்டிட்டு வரட்டும். நாமளும் எண்ணெய் முடிச்சு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது. வண்டி ஓட்டினா கூட செலுப்பு தெரியாது இருக்கும் ப்ரோ. சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எவ்வளோ செலுப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நம்ம போயிட்டு வீட்டில் கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருக்குது. போனோம்னாவே வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். போய் சில்லற வேலையை பார்ப்போம். ஓகே, அது வேறு ஒருத்தர் கூப்பிட்றாரு, இன்னைக்கு வசூல் காசு தரங்கிறாரு. நம்ம போய் பார்ப்போம். நான் கிளம்புறேன், சலுப்பாகுது. ஓடிட்டு வா, ஓடிட்டு வா. ஓகே நண்பா, நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும். இதில் ஒரு 2 சுற்று அதில் ஒரு 2 சுற்று ஓட்டிவிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். ஓட்டிட்டு வரட்டும். நம்மளும் அப்படியே பொறுமையாக போவோம். இந்த ஜோடு கட்டடத்துக்கு எத்தில் உண்டு ஜெனரேட்டர் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.